இறந்த பிறகும் 6 குழந்தைகளுக்கு உதவியிருக்க 9 வயது சிறுமி குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் 23 வயது இளைஞர் என்னன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். பிரித்தானியால ஏற்பட்ட பேருந்து விபத்துல 9 வயது சிறுமி உயிர் பறிபோன நிலையில 23 வயது நபர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு தென்கிழக்கு லண்டன்ல பெக்ஸ்லிஹேத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய பேருந்து விபத்துல பாத்தீங்கன்னா 9 வயது சிறுமி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. 23 வயது நபர் ஒருவர் மீதுதான் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆடா பிகாகி அப்படின்ற 9 வயது சிறுமி வாட்லிங் அப்படின்ற தெருவுல நடந்த சம்பவத்துல 2 நாட்களுக்கு அப்புறமா ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா மருத்துவமனையில உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்துல 23 வயது மார்டின் அசோலா, அதே மாதிரி அகோக்வா அப்படின்றவங்க 2 பேருமே முக்கியமானவங்க. ஆபத்தான முறையில வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்துதல், மது அல்லது போதை மருந்தின் மூலமா தன்னுடைய கவனத்தை இழத்தல் இந்த குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கு. மெட்ரோபாலிட்டன் அதே மாதிரி போலீசின் கூற்றின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டப்பூர்வ வரம்பை மீறி போதைப் பொருள் பயன்படுத்தின நிலையில வாகனம் ஓட்டுனதுதான் குற்றம். சம்பவ இடத்திலே அசோலா பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காங்க. மார்ச் 24ஆம் தேதி புரோம்லி அந்த பகுதியில நீதிமன்றத்துல ஆஜராக இருக்காங்க. இந்த விபத்துல பாதிக்கப்பட்ட சிறுமி ஆடாவின் 5 வயது சகோதரன் காயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தப்ப குழந்தைகள் குடும்ப உறுப்பினரோட இருந்திருக்கக்கூடியது ஒரு குறிப்பிடத்தகுந்தது. ஆடாவின் மரணத்துக்கு அப்புறமா 6 வயது குழந்தைகளுக்கு உதவும் வகையில அவங்களுடைய உறுப்புகள் அனைத்துமே தானமா வழங்கப்பட்டது தெரிய வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.